ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நாளைய தினம் 4/2/2025 ரத சப்தமி செவ்வாய்க்கிழமையில் வருகிறது. ரத சப்தமி அன்னைக்கு சூரிய பகவானை வழிபாடு செய்தோன்னா சகல விதமான பாவங்களும் ஒன்றுமே இல்லாமல் சுக்கு நூறாக பொடி பொடியாக உடைஞ்சி கண்ணுக்கு தெரியாமல் காணாமல் போகும். அதை தான் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லி வைத்துட்டு போன மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். சூரிய பகவானை வழிபாடு செய்ய இந்த நாள் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாள். இந்த ரத சப்தமி அன்னைக்கு நாமும் சூரிய பகவானை மனசார வழிபாடு செய்வோம். சூரியனுக்கு உரிய இந்த ஒரு வரி மந்திரமும் இந்த ஒரு விஷயத்தையும் இந்த ஒரு வழிபாடையும் நம்ம செய்தோம் அப்படின்னா நம் வாழ்க்கையிலே நல்ல முன்னேற்றம் நமக்கு ஏற்படும். வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும், வியாபாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும், செய்த பாவங்களிலிருந்து விமோசனம் நமக்கு கிடைக்கும், செல்வ வளம் பெருகும், வறுமை தீரும். வாழ்க்கையில் உள்ள அனைத்து இன்னல்களிலிருந்தும் நம்ம விலகலாம். அனைத்து இன்னல்களும் நம்மை விட்டு விலகும். சந்தோஷமாக வாழ இறைவன் நமக்கான ஒரு வழியை இந்த பதிவில் காட்டியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். சரி, இது என்னங்கிறத நம்ம பார்த்துடலாம். ரத சப்தமி அன்னைக்கு கட்டாயமாக சூரிய பகவானை வழிபாடு செய்யணும். இப்போ சொல்லக்கூடிய வழிபாட்டு முறைகள், பரிகாரங்கள் எதுவுமே எங்களால் செய்ய முடியாதுனாலும் பரவாயில்ல. பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாளைய தினம் அதிகாலையில் சூரியன் உதிக்கும் இல்லையா? சூரிய உதயத்தின் போது காலை 6 மணிக்கு சூரிய பகவானுக்கு செம்பு பாத்திரம் இருக்கு இல்லையா? அதில் ஒரே ஒரு டம்ளர் தண்ணீரை ஊற்றி சூரிய வணக்கம் செய்யுங்க. சூரிய பகவானை வணங்கிட்டு ஓம் ஸ்ரீ சிவ சூரிய நாராயண சுவாமினே நமக, ஓம் ஸ்ரீ சிவ சூரிய நாராயண சுவாமினே நமக, இந்த மந்திரத்தை 27 முறை சொல்லுங்கள். செய்த பாவங்கள் எல்லாம் தீரும். ரத சப்தமி அன்னைக்கு மறக்காமல் இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லிடுங்க. நம்ம வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லது நடக்கும். வியாபாரத்தில் பிரச்சனை, வியாபாரம் நஷ்டத்திலேயே இருக்குது, இந்த ஊரை விட்டே ஓடிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு கடன் தொல்லை இருக்குது, இதற்கு மேலே என் வாழ்க்கையில் வாழ்கிறதுக்கு தெம்பு இல்லை, அந்த அளவுக்கு நான் கஷ்டப்படுறேன், என்னுடைய மனைவி பிள்ளைகள்லாம் நடுத்தரில் நிற்கக்கூடிய ஒரு நிலைக்கு நான் வந்துடுவேன் போல், அவ்வளோ துன்பம் எனக்கு இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பரிகாரத்தை செய்தால் அந்த துன்பம் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போகும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு. செய்யும் வேலையில் எப்போதுமே பிரச்சனை தான். கை நிறைய ஒரு நாளும் சம்பளம் வர மாட்டேங்குது. உழைக்கிறது மட்டும்தான் 10 மணி நேரத்துக்கு மேலே இருக்கும். மேலதிகாரியோட தொல்லை, தேவையற்ற பிரச்சனை தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. செய்யும் வேலையில் ஒரு மன நிம்மதி இல்லை அப்படிங்கிறவங்கெல்லாம் இந்த பரிகாரத்தை செய்யலாம். நீண்ட நாட்களாக அரசாங்க வேலைக்கு முயற்சி செஞ்சிட்ருக்கேன், எத்தனையோ தேர்வுகள்லாம் நான் எழுதிட்டேன், ஆனால் தேர்வில் தேர்ச்சியும் பெற்றேன், ஆனால் அரசு வேலை மட்டும் எனக்கு கிடைக்கல, இப்படிப்பட்ட பிரச்சனை உள்ளவர்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். அடுத்த 48 நாளில் உங்களுக்கான நல்லது உங்கள் வீடு தேடி வரும். சுத்தமான ஒரு கண்ணாடி பாட்டிலில் சுத்தமான தண்ணி எடுத்துக்கங்க. இல்லை பிளாஸ்டிக் பாட்டிலில் கூட நீங்கள் இதுக்கு பயன்படுத்தலாம். ஆனால் எவர் சில்வர் மட்டும் பயன்படுத்தாதீங்க. அந்த பாட்டிலில் இருக்கக்கூடிய தண்ணீரில் ஒரே ஒரு ஸ்பூன் பால் கலந்துக்கோங்க. ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்து இந்த தண்ணியை போயிட்டு வெள்ளருக்கு செடி எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். அந்த வெள்ளருக்கு செடியில் நீங்கள் இதை ஊற்றணும். சூரிய பகவானை வணங்கி நான் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிச்சிடுங்க, சூரிய பகவானே எனக்கு நல்ல வழியை காட்டுங்க அப்படின்னு சொல்லி இந்த மந்திரம் இப்போ சொன்னோம் இல்லையா? அந்த மந்திரத்தை சொல்லி 27 முறை சொல்லி நீங்கள் இந்த தண்ணீரை ஊற்றணும். இது மாதிரி நம்ம செய்யும் பொழுது நம்முடைய பாவங்கள் எல்லாமே நீங்கும், நிச்சயமாக நீங்கும். அதுவும் நீங்கள் வெள்ளருக்கு செடியில் ஊற்றுறது தான் நல்ல பலனை கொடுக்கும். உங்களுக்கான நம்ம செய்த மொத்த பாவங்களுக்கான விமோச்சனம் கண்டிப்பாக கிடைக்கும். எங்கள் வீட்டு பக்கத்தில் நான் வெள்ளருக்க செடியே இல்லவே இல்லை, நான் எங்கே தேடியும் எனக்கு கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க, நான் வெளிநாட்டில் இருக்கேன், எனக்கு எப்படி இந்த வெள்ளருக்கு செடி கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இன்னொரு பரிகாரம் இருக்குது. ஆனாலும் வெள்ளருக்கு செடியில் இந்த தண்ணீர் ஊற்றினும் போது முழு பலன் நிச்சயமாக கிடைக்கும். வேறு வழி இல்லாதவங்க இதையும் செய்யலாம். கொஞ்சமாக பச்சரிசியில் வெல்லத்தை பொடிச்சு மாவாக்கிக்கோங்க. அந்த மாவை கொண்டு போய் எறும்பு இருக்கிற இடத்துல தூவி விட்டுட்டு வாங்க. அந்த அரிசி மாவை, வெல்லம் கலந்த அரிசி மாவை எறும்புகள் சாப்பிட்டு நம்மளை வாழ்த்தும் பொழுது நமக்கான பாவங்கள் நிச்சயமாக தீரும். இந்த பரிகாரங்கள்லாம் ஒரு பொதுப்படையான பரிகாரங்களாக இருந்தாலும் ரத சப்தமிக்கு செய்யும் பொழுது விரைவான பலன்களை நமக்கு கொடுக்கும். எருக்க இலை 7 எடுத்துக்கோங்க.
அன்றைய நாள் உங்களுக்கு இயற்கையில் கிடச்சிதுன்னா 7 ஒவ்வொரு வீட்டில் உள்ள ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக 7 எடுத்துக்கோங்க. 1 தலையில் வச்சுக்கோங்க, இன்னொன்று 2 கண்ணில், 2 தோள்பட்டையில், 2 காலில், மொத்தம் 7. இப்போ ஆண்களாக இருந்தாக்கா அந்த வெள்ளருக்கு இலை வச்சுருக்கோம் இல்லையா, அதை வச்சுட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து திரும்பி தலையில் வச்சு அந்த வழவழ பகுதி இருக்குல்ல அது வந்து தலையில் இருக்கணும். அந்த காம்பு அந்த மேல் பகுதி வந்து சொர சொரன்னு இருக்கும்ல அது வந்து மேலே இருக்கட்டும். அதில் கொஞ்சோண்டு இப்போ ஆண்களாக இருந்தாக்கா கொஞ்சோண்டு அச்சதை, கொஞ்சம் கருப்பு எள்ளு, கொஞ்சம் விபூதி வச்சு தலையில் தண்ணி ஊற்றிடுங்க. அதே பெண்களாக இருந்தாக்கா அந்த இயற்கை இலை எல்லாத்தையும் அந்த மாதிரி வச்சுட்டு கொஞ்சம் எள்ளு, கொஞ்சம் அந்த அச்சதை, மஞ்சள் பொடி வச்சு தலையில் தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி செய்யும் பொழுது நம்முடைய 7 ஜென்ம பாவங்கள் தீரும். இந்த முறையில் வந்து ரத சப்தமி குளியல் நீங்கள் செய்யுங்க. ரத சப்தமியில் கட்டாயம் இந்த வழிபாடு செய்யுங்க. நாளைய தினம் சூரிய வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு. நம் வீட்டு பூஜை அறையில் 7 குதிரைகள் படம் சில பேர் வீட்டில் இருக்கும். அதை வைத்து கூட நீங்கள் வழிபாடு செய்யலாம். இல்லைனாக்கா பெருமாளோட படம் இருந்தாலும் அவங்களுக்கு சந்தன குங்குமம் போட்டு வைத்து அவங்களுக்கு பிடித்த பூக்கள் சூட்டி அவங்களுக்கு அலங்காரம் பண்ணி நெய்வேத்தியமாக சக்கரை பொங்கல் வடை செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். நாளைய தினம் உங்களால் முடிந்ததை நீங்கள் நெய்வேத்தியம் வைங்க. அதே மாதிரி தீபம் ஏற்றி முழு மனதோட சூரிய பகவானை வணங்குங்க. அனைத்து நல்லதுகளும் நடக்கும். முடிஞ்ச அளவுக்கு காலையில் குளிச்சுடுங்க. அப்படி இல்லைனாக்கா 9 to 10 யமகண்டம் வரும். அந்த நேரத்தை தவிர்த்து மற்ற நேரத்தில் குளிச்சுக்கோங்க. உச்சி வேலைக்குள்ளே குளிச்சிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க 12 மணிக்குள்ளே. அதையும் கொஞ்சம் கவனத்தில் வச்சு பார்த்துக்கோங்க. நிச்சயமாக நாளைய தினம் இந்த வழிபாட்டை தவற விடாதீங்க. அதி அற்புதமான நாள். நம்முடைய 7 ஜென்ம பாவமும் நீங்கும், நமக்கு செல்வ நிலையும் உயரும், நம்முடைய வறுமை நீங்கும். தவற விடாதீங்க நாளைய நாளை. நன்றி.